இந்த நேரத்தில விஜய் அவர்கள் வந்து ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்குன்னு ஒரு கருத்த சொல்றாரு. ஏன் அவர் கூட சார்ந்து போகலாங்கிற ஒரு ஐடியா இல்ல. மக்கள் நல கூட்டணிய உருவாக்கியவர், ஒரு முக்கிய பங்கு வகித்தவர் திரு தொல் திருமாவர்கள். விஜய் வந்து ஏன்னா விஜய்க்குன்னு ஒரு கூட்டம் வந்து இப்ப இருக்கு. அது மாற்று கருத்து கிடையாது. எங்க போனாலுமே ரசிகர் பட்டாளமா இருந்தாலும் அவங்களுக்கு ஓட்டு போடக்கூடிய ஒரு கூட்டமா இருக்கு. அத வந்து ஒரு கன்வெர்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஏன் அத தவற விடுறாரு அவரு? இப்ப நீங்க சொன்னது போல மக்கள் நல கூட்டணிய உருவாக்குறாங்க. அதுல திருமாவளவன் அவர்களுக்கு முக்கியமான ஒரு பங்கு உண்டு. அத ஒண்ணு சேர்த்ததுல அவருக்கு ஒரு முக்கியமான மாற்று பங்கு கருத்து உண்டு. கிடையாது. ஆனா அது ஒரு பெரிய ஃபெயிலியராவும் போய் முடிஞ்சது. எண்ட் ஆஃப் த டே டிஎம்கேவுக்கு பெரிய ஒரு பாதிப்பா அமைஞ்சது. ஏடிஎம்கேவுக்கு அது பாசிட்டிவான ஒரு விஷயமா அமைஞ்சது. இப்ப விசிகே மாதிரியான ஒரு கட்சி எடுத்துக்கிட்டோம்னா, அவங்க என்டிகே மாதிரியோ, டிவிகே மாதிரியோ, நாங்க மாற்று அரசியலுக்கான கட்சி அப்படின்ற ஒரு கட்சி கிடையாது. அப்படி அவங்க சொன்னாங்கன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. ஏன்னா அதிமுகவோடையும் சேர்ந்திருக்காங்க, திமுகவோடையும் தேமுதிக. சேர்ந்திருக்காங்க. நாங்க இனிமேல் மாற்றுன்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. பிஜேபியோட சேர்ந்திருக்காரு ஆமா. அவரு. ஒரு காலத்துல கம்யூனிஸ்ட்கள் நாங்க இங்க ஒரு பெரிய அரசியல் மாற்றம் ஏற்படுத்த போறோம்னு சொன்னாங்க. இப்ப நீங்க எல்லாரோடையும் சேர்ந்து கூட்டணி வச்சாச்சு. இப்ப நீங்க அரசியல் மாற்றம் நாங்க ஏற்படுத்த போறோம். இவங்க 2 பேரும் மோசம்னா நீங்க சொன்னீங்கன்னா, உங்கள யாரும் நம்ப மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது இப்ப அவங்களோட மெயினான டார்கெட் என்ன? இப்ப வரக்கூடிய இம்மீடியட் எலக்ஷன்ல முடிஞ்ச அளவுக்கு அதிகமான சீட்ஸ் வாங்கணும். அதுதான் அவங்களோட முக்கியமான டார்கெட். நெறைய சீட்ஸ் வாங்கணும்னா நான் யார் கூட போலாம்? நான் தனியா கன்டெஸ்ட் பண்ணா பெருசா முடியல. வர முடியாது. மக்கள் நல கூட்டணி அதுக்கு சான்று. ஆ விஜய் அவர்களோட போனா கண்டிப்பா என்னோட வோட் ஷேர் இன்கிரீஸ் ஆகும். என் வோட் ஷேர் மட்டும் இன்கிரீஸ் ஆனா போதும்னு நான் எப்ப யோசிப்பேன்? எனக்கு நாளைக்கு ஃபியூச்சர்ல எனக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப சீமான் அந்த நம்பிக்கையில தானே இருக்காரு. நான் மாற்று அரசியல் பேசுவேன். எனக்கு நாளைக்கு பெரிய கட்சியா வளருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அந்த கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்க அத பண்ணலாம். பட் அதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாரி உங்க ட்ராக் ரெக்கார்ட் அந்த மாரி இருக்கு. நீங்க எல்லாரோடையும் கூட்டணி வச்சுட்டீங்க. அதனால நாங்க ஃபியூச்சர்ல வளர்ந்துருவோன்ற பெரிய நம்பிக்கையும் உங்களுக்கு கிடையாது. அப்படி இருக்கும்போது உங்க கையில இருக்க ஒரே ஆப்ஷன் இப்ப நீங்க ஒண்ணுலோ ஏடிஎம்கே கூட போணும். இல்லன்னா டிஎம்கே கூட போணும். போனீங்கன்னா உங்களுக்கு சில சீட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அது வின்னிங் சீட்ஸா கன்வெர்ட்டும் ஆகும். ஆனா நீங்க விஜய் கூட போனீங்கன்னா, மேபி உங்களோட வோட் ஷேர் இன்கிரீஸ் ஆகும். சூப்பர். ஆனா சீட்ஸா கன்வெர்ட் ஆகாதுல்ல. கட்சியில இப்ப நெறைய பேர் ரெகுலரா அவங்க அதிகாரத்த ருசிச்சு ருசி பழகிட்டாங்க. பார்த்துட்டாங்க. ஆமா. இப்ப அதிகாரத்தோட வரக்கூடிய வேற நெறைய விஷயத்தையும் அவங்க ருசிச்சு பார்த்துட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்க இப்ப ரிவர்ஸ் போனீங்கன்னா, கட்சி கோச்சுக்கும் உள்ள.